பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சமாதானமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறதுக்கு தான் தேவன் நம்மோடு கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. 2 பனித்துளிங்க வானத்திலேருந்து அப்படியே பூமியை நோக்கி இறங்கி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு பனித்துளி ரோஜாப்பூ மேலே முத்து போல விழுந்துருச்சான். ஒரு பனித்துளி கீழே மணலில் விழுந்துருச்சான். விழுந்த உடனே அந்த ரோஜா மணலில் விழுந்த அந்த பனித்துளி மணலில் விழுந்த அந்த பனித்துளியை பார்த்து கேட்டுச்சான், நண்பா 2 பேரும் தானே மேலேருந்து இறங்கி வந்தோம், பாத்தியா தெய்வம் என்ன ரோஜா மணலில் முத்து போல வச்சுட்டாரு, நீ மணலில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டியே அப்படின்ன உடனே அந்த மணலில் விழுந்த பனித்துளிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அமைதியாக இருந்துச்சு, பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. கொஞ்ச நேரத்தில் தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்ச தோட்டக்காரர் வராரு. வந்து தண்ணீர் பாய்ச்சின உடனே அந்த தண்ணீர் அந்த மணலில் விழுந்த பனித்துளி அந்த தண்ணீரோடு சேர்ந்து அந்த ரோஜா செடிக்குள்ளே போய் அந்த வேர் வழியாக அந்த தண்டுக்கு கடத்தப்பட்டு ஒவ்வொரு கிளையிலையும் ஜீவ தண்ணீராக போயிடுச்சான். கொஞ்ச நேரத்தில் அந்த மலரில் இருந்த பனித்துளி பாருங்க வெயில் பட்டு அப்படியே ஆவியாக மாயமாக போயிடுச்சான். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் யாராவது நம்மளை மனமடிவாக பேசுகிறாங்களா, தரக்குறைவாக பேசுகிறாங்களான்னா அமைதியாக இருந்து தேவனுக்குள்ளே பலப்பட்டு தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு வாழ்கிறதுக்கு தேவன் கிருபை செய்வாராக. நம்ம வேதத்தில் கூட பார்க்குறோம், சவுல் வந்து தாவீதை பகைச்சி துரத்தி அலைஞ்சாரு. அதனால அவருடைய முடிவு பரிதாபமும் போயிடுச்சு. ஆனால் அதே சமயத்தில் தாவீதை பாருங்க, எந்த சூழ்நிலையிலையும் அவர் சவுலுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு ஆண்டவர் சவுல் மேலே கை போடாதபடிக்கு அவர் சமாதானமாக இருக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். அதனால தேவனுக்கு பிரியமானவன்னு பேர் பெற்றார். நாமும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நம்மளுடைய சமாதானத்தை இழக்காம தேவன் நமக்கு வாக்கு பண்ணிடுறான், என்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன தேவன் நம்மோடு இருந்து அவருடைய சமாதானத்தையே நமக்கு தந்து நடத்துவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.